இயலாம இருக்க இருக்க மாட்டா. அப்ப நாங்க தற்போது வட்டக்கச்சி விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற உங்களோட மகனாகள் மாவீரர் என்ன? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தற்போது வட்டக்கச்சி விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற 2 மாவீரர்களுடைய தாய் தந்தையர்கள் தான் இன்றைய தினம் சந்திப்பதற்கு வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு உதவிக்கரம் கேட்டு எங்களிடம் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அம்மா அப்பாவுக்கு என்னென்ன தேவைகள் என்று சொல்லி அவர்களிட கேட்டறிஞ்சு கொள்வோம். 2 பேரும் தாய் தான் அவர்களுடைய மகன்களை மாவீரர்களாக கொடுத்த தாய் தந்தையர்களை தான் நீங்க தற்போது பார்க்குறீங்க. இவர்களுக்கு எழும்பி நடக்க இயலாது. 2 பேரும் எழும்பி நடக்க மாட்டேனும். அப்ப அவர்களுக்கு தேவைகள் இருக்கின்றது. அவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு என்ன என்ன வருத்தம் ஐயா? எனக்கு என்ன சொல்லல ஐயா, டாக்டர் மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் இப்போ வந்துட்டு பட்டில் கொண்டே இருக்கிறேன், மருந்து குடிச்சு கொண்டே இருக்கிறோம். மருந்து குடிச்சுட்டு இருக்கேன் ஐயா. உங்களுக்கு எத்தனை வயது? 77 வயது. 1944 தை மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கோ? ஏன்னா வருத்தம் இல்லை, காலெலாம் நடக்கிறாது, இந்த வாய் ஒன்றும் பேசாது, கண் பார்வை உறவு. ஆமாம், நீங்கள் பார்க்க இயலாது. உங்களோட மகனாகள் மாவீரர் என்ன? 2 மாவீரர். இப்போ 30 நாள் இன்னும் ஆகையில். மகன் இறந்தோ? மகன் 30 நாள் ஆகையில். இந்த கடைசி மூட்டை மகன்டா இந்த பாட்டு கட்டு இருக்கிறார். அவரெல்லாம் தூக்கி கதையிலிருந்து தொண்டுக்கெல்லாம் கொண்டு வர மகன் தான். உங்களுக்கு இந்த வீச்சையார் இருந்தா நல்ல என்ன இடங்கள் இப்ப தூர இடங்களுக்கு மாதிரி இந்த பாத்ரூம் அதில் போறதுக்கண்டா சொன்னா அந்த பீச்சேராண்டா நீங்கள் அதுல இருந்து கொண்டு நடந்து போகலாம். நடப்பீங்களோ? நடக்க மகன் காலையில் கொண்டு வட்டிட்டான் மகன் கொண்டு அதில் இருக்கிற கதை இது. அது என்ன கதை இருப்பான் அவன் அப்படி நம்ம அவாக்கு மேலாதோ தூக்கிட்ட கதையெல்லாம் இருக்கிறது. கடவுள் தூக்கிண்டா அவரை கொண்டாந்து சொல்றது எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது ஐயா. இப்போ உங்களுக்கு பிள்ளையில இருந்துன்னா உங்களை ராஜா மாதிரி பார்த்துருப்பீங்க. ராஜா மாதிரி பாட்டுருக்கு. சரி சரி, கவலைப்படாதீங்க. இதை பார்க்குற உறவுகள் இந்த ஐயாவுக்கு எதுவும் உதவிக்கரன் நீட்டி உதவி செய்யுங்க. என்னடா அவர் இயலாம இருக்கிறார். மற்ற வீச்சியார்ன்னு சொன்னால் அவர் இடங்கள் இந்த பாத்ரூம் அதுகளுக்கு போகிறதுக்கு வீச்சியார் இருந்தால் அவர் உருட்டி கொண்டு போய் மகன் உருட்டி கொண்டு போவார். இப்போதான் 2 மாவீரர்கள் அவருடைய இழந்திருக்கணும், பிள்ளைகள் இழந்திருக்கணும். அத்தோடு இப்போ 1 மாதமாக ஒரு பிள்ளையும் இழந்திருக்கிறார். அவ்வாறு படு கஷ்டத்திலேயும் மற்றும் அவர்கள் துன்பம் நிறைந்த ஒரு கவலையில இருக்கிறோம். ஏன்னு சொன்ன பிள்ளைகளை இழந்து இருக்கிறோம். அவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். வட்டக்கச்சி விநாயகர் வீதி புறத்தில் இருக்கிறோம். இதனை பார்க்கின்ற உறவுகள் இந்த ஐயாக்கு இதை உதவிக்கரன் நீட்டி இதையும் இந்த அவர்கள் வீச்சியார் இருந்தால் இவர்கள் மகன்தான் அவரும் இயலாதவர் தான். அவரும் இவைகளை அந்த பாத்ரூம் அதுகளெல்லாம் கொண்டு போறார், ஆனால் இயலாது. அப்போ நீங்க இதை பார்க்குற உறவுகள் அவர் வீச்சியார் மற்றும் அவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் இதை நீங்கள் உதவி செய்ய நல்லுள்ளம் கொண்ட உறவுகள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள், யாருக்காவது உதவிக்கரன் நீட்டுவதற்காக எங்கேயாவது தேடி திருப்பீர்கள். இதனை பார்க்கின்ற உறவுகள் கட்டாயம் இந்த தாய் தந்தைக்கு கட்டாயம் நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா இவர்களுடைய பிள்ளைகள் இருந்திருந்தால் பிள்ளைகள் அவர்களை ஒரு ராஜா மாதிரி நல்ல மாதிரி பார்த்திருப்பினும். இப்போ ஐயாவுக்கு மேலாது, அம்மாவுக்கு மேலாது. அம்மாவும் 2 பேரும் நடக்க மாட்டினோம். இப்போ அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா அம்மா சொல்லுங்க, என்ன உங்களோட மகனாக்கள் என்ன கதைங்க. அம்மா கொஞ்சம் காது கேட்காது. அம்மாவும் நடக்க மாட்டா. அது மாதிரி அவாக்கும் பீச்சியார். இப்போ 2 பீச்சியார்ன்னு சொன்னால் 2 பேரை உருட்டி கொண்டு பாத்ரூம்களை கொண்டு போகலாம். ஆனால் இவர்கள் இப்படியே தான் இருக்கிறவ, ஒரு வெளி உலகமே தெரியாமல் இருக்கிறேன்.
இதனை பார்க்கின்ற உறவுகள் அந்த 2 தாய் தந்தைக்கும் வீச்சியார் இருந்தால் அவர்கள் உருட்டி கொண்டு மகனாக்கள் கொண்டு போயினம். மகன் 2 மாவீரர்களை இழந்த தாய் தந்தைகள் மற்றும் இவர்களுடைய மகன் தற்போது 1 மாதமாக ஆகின்றது இறந்து. அப்படி மிகுந்த கஷ்டத்திலே மிகுந்த துன்பத்தில் இருக்கிறோம். பிள்ளையிலிருந்து இருந்தால் நல்ல கவனிப்பு நல்ல மாதிரி பார்த்திருப்பினும் இவர்களுக்கு 2 பேருக்கும் வீச்சியார் இருந்தால் உதவி செய்யும்படி கேட்கிறோம். இதனை பார்க்கின்ற உறவுகள் கட்டாயம் பார்த்து இந்த நெல் தாய் தந்தையருக்கு இங்கே உதவி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு அம்மாவுக்கும் பிறங்கோ இயலாது. இப்போ கதைக்கலாம், அம்மாவுக்கு நான் கதைக்கிறது கேட்காது, காது கேட்காது. அதால் நான் இப்போ கதைக்கிறது அம்மா என்ன கதைக்கிறது தெரியாது. அதால் அம்மாவோட கதைக்க இயலாது. நீங்கள் பார்க்கின்ற உறவுகள் கட்டாயம் இந்த 2 தாய் தந்தையர்களுக்கும் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு இவர்களுக்கு மாதாந்த அடிப்படையில் நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுகள் தந்தால் நீங்கள் அவர்களுக்கு மாதாந்த அடிப்படையில் உதவி செய்யுங்க. மற்றது பிசிஆர் அதை உருட்டி கொண்டு போகிறதுக்கு இப்போ பாத்ரூம் அதுகளுக்கு போகிறதுன்னு சொன்னால் கிளினிக்குகளுக்கு போகிறோன்னு சொன்னால் அவர்களுக்கு பிசிஆர் தேவைப்படுது. கட்டாயம் இதை பார்க்கின்ற உறவுகள் இந்த தாய் தந்தைக்கு பிசிஆர் கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இயலாது பாருங்கோ, இயலாமல் இருக்க மாட்டா. இப்போ தூக்கித்தான் ஆக்கள் உதவி செய்யணும் பாருங்க. இயலாது வாக்கு